ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷவர்மா போட போகிறோம். கறி வந்து தேவையான அளவு வெட்டிக்கிட்டோம். அப்புறம் தேவையான அளவு கோஸு போட்டுக்கணும். அப்புறம் வந்து கொத்தமல்லி தேவையான அளவு கொத்தமல்லி. அப்புறம் வந்து கொடமிளகா தேவையான அளவு. அப்புறம் நம்மளுக்கு தேவை வந்து ஷவர்மா வந்து மைனஸ் வந்து ஊற்றணும். தேவையான அளவு ஊற்றிக்கணும். அப்புறம் வந்து மசாலா நம்ம போடுறோம். மசாலா வந்து நமக்கு தேவையான அளவு போடணும். பார்த்தீங்கன்னா குபூஸில் நல்லா திக்காகிடுச்சு. ரெண்டு செய்கிறோம். கருகெல்லாம் இல்லை கரெக்டாக மீடியமாக இருக்குது. ப்ரௌன் கலரில் மைனஸ் தேவையான அளவு மசாலா ரெடி பண்ணதை இதெல்லாம் போட்டால் ஷவர்மா ரெடி. சுருட்டி தரலாம். இதெல்லாம் ஷவர்மா சுருட்டி தரலாம். இவ்வளோ பாருங்கள் ஷவர்மா ஸ்டெஃப் எப்படி இருக்குன்ட்டு. ஷவர்மா சாப்பிட இப்போ கொடுக்க போகிறோம்.